ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த மே மாதத்தினுடைய 2வது வாரத்தில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் எல் ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற அருமையான மகன் ஜேக்கப்காக, மகள் டெபோராக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறித்து வெளிப்படும்படியாக, தேவன் நம்ம ஒவ்வொருவரோடு பேசும்படியாக, நம்ம ஒவ்வொருவருடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்தும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மே மாதம் 2வது வாரம் இந்த சமூகத்தில் நாங்கள் நன்றியோடு கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தரை எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நாளுடைய ஆராதனை நடத்துகிற அருமையான மகன் ஜேக்கப்காக, டெபோராக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறித்து வெளிப்படுவீராக. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரோடு நீங்க இடைப்படுங்க ஆண்டவரே. அப்படி உள்ளான மனுஷனை பலப்படுத்துங்க ஆண்டவரே. சப்பா, என் தேவன் ஒருவர் மாத்திரமே அவரை ஆறுதல் படுத்தணுமாய் ஜெபிக்கிறேன். அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் ஜெயமாய் முடிய கர்த்தர் உதவி செய்யணுமாய் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு பேசுவீராக. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஆராதனைகளை கடந்து போவோம். தெரிந்த பாடலாக இருக்கும் என்றால் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் லார்ட். இந்த 2வது வாரத்திலும் கூட எல் ஷடாய் ஊழியத்தின் சார்பாக இந்த ஆராதனையில் பங்கு பெற்று போகிற ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களோடு கூட சேர்ந்து ஒரு சில பாடல்கள் பாடலாம். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. அவருடைய நாமம் நிச்சயமாக மகிமைப்படும். என் பாதங்கள் கல் மீது இடராமல் கண் வைத்து காப்பவரே, எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நடு நின்று காப்பவரே. என் பாதங்கள் கல் மீது இடராமல் கண் வைத்து காப்பவரே, எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நடு நின்று காப்பவரே. எல் மொஷாய் என்னை காப்பவரே, எல் மொஷாய் உருவாக்கினீரே. உருக்குலைந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. எல் மொஷாய் என்னை காப்பவரே, எல் மொஷாய் உருவாக்கினீரே. உருக்குலைந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. அக்கினி சூளையில் எரிந்த போது என் பக்கம் நின்றவரே, கருகின வாசனை இல்லாமலே கருத்தோடு காத்தவரே. அக்கினி சூளையில் எரிந்த போது என் பக்கம் நின்றவரே, கருகின வாசனை இல்லாமலே கருத்தோடு காத்தவரே. எல் மொஷாய் என்னை காப்பவரே, எல் மொஷாய் உருவாக்கினீரே. உருக்குலைந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. எல் மொஷாய் என்னை காப்பவரே, எல் மொஷாய் உருவாக்கினீரே. உருக்குலைந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. 1000 தடை வழி மறித்தாலும் கொஞ்சமும் பயமில்லையே. அனுப்பின தேவன் பெரியவரே, என் தடையிலும் பெரியவரே. 1000 தடை வழி மறித்தாலும் கொஞ்சமும் பயமில்லையே. அனுப்பின தேவன் பெரியவரே, என் தடையிலும் பெரியவரே. எல் மொஷாய் என்னை காப்பவரே, எல் மொஷாய் உருவாக்கினீரே. உருக்குலைந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. எல் மொஷாய் என்னை காப்பவரே, எல் மொஷாய் உருவாக்கினீரே. உருக்குலைந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே. உருக்குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே. இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே. உருக்குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே. அப்படி ஆண்டவர் ஒப்பு கொடுத்து சொல்லலாமா? ஆண்டவர் நம்மை காப்பவராக இருக்கிறார். இந்த பாடல் அப்படிதான் பாடணும்.
எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, அவர் நம்மை அதிலிருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் சரி ஆண்டவரே, எங்களை நீங்க விடுவிக்கிறவராக இருக்கீங்க ஆண்டவரே. அந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் எங்கள் ஆண்டவரே சுப்பா, அக்கினி சூளையில சென்றாலும் சரி, அதன் மத்தியிலிருந்து எங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த தயவுக்காக நன்றி என்று சொல்லி கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, இம்மட்டுமாக எங்களை நடத்தி வந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் வரைக்கும் வேதமாக தான் சொல்லுகிறது, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை மாத்திரம்தான் என்று சொல்லி அந்த கிருபையை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே, நாள் வரைக்கும் நீர் நடத்தி வந்த தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் முழு இருதயத்தோடும் இடத்துல கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் முழு இருதயத்தோடுமே ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஒரு விஷயம், ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீர் தலைவராக இருந்து எங்கள் வாழ்க்கையை நடத்தும் பொழுது எங்கள் வாழ்க்கையில வெற்றி மாத்திரம்தான் நாங்கள் பார்க்க முடியும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில நீங்க தலைவராக இருங்க ஆண்டவரே. அதற்கு நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே அவரை முழு இருதயத்தோடு முழு மனதோடு கூட ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் ஆராதிக்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது, அவரை பற்றி கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கையில எல்லாமே நன்மையானதாகவே மாற்ற வல்லவராக இருக்கிறார். அந்த ஆண்டவர் நோக்கி சொல்லலாம், ஆண்டவரே, உன்னதமானவரே, எங்கள் உறைவிடம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் உறைவிடம் நீர் மாத்திரமே ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிக்க, உம்மை மாத்திரம் நாங்கள் தேட, எங்கள் முழு இதயத்தோடு உம்மை தேட அந்த ஒரு வாஞ்சையை ஒரு விசையாக எங்களுக்கு கொடுங்க என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி சொல்லலாமா? முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆமாண்டவர், எங்கள் வாழ்க்கையில நீர் செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் விவரித்து சொல்ல எங்களுக்கு ஒரு விசையாக ஒரு கிருபை தாங்க ஆண்டவர். நீர் செய்த எல்லா நன்மைகளையும், நீர் செய்த எல்லா அதிசயங்களையும் நாங்கள் மற்றவர்களுக்கு விவரித்து சொல்ல எங்களை ஒரு விசையாக பக்குவப்படுத்துங்க என்று சொல்லி ஆண்டவரத்தில் கேட்கும் பொழுது அவர் நம் வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து கேட்கலாம், ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் செஞ்ச நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. வருகிற நாட்களில் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள்ல நீங்க ஜெயித்து தரப்போகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அப்படியாக எங்களோடு கூட இருந்து எங்களை இம்மட்டுமாக நடத்தி வந்த தேவன் இனி வருகிற நாட்களிலும் கூட ஆண்டவரே எங்களை நீர் அதிசயமாக நடத்த போகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு விசையாக இந்த ஆராதனை உமது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் நீங்க பங்கு பெற்ற தயவுக்காக நன்றி, உமது பிரசன்னத்தை உணர்ந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. மீதி இருக்கிற நேரத்தை உமது கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
Praise the Lord. நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றுள்ளீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். இப்பொழுது நம் செய்தி கடந்து போவோம். நம்முடைய வேதாகமத்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். The book of Isaiah chapter 2 verse 22. நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். Hallelujah. நாசிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். இந்த வசனத்துக்கு கீழாக முதலாம் தேதி மற்றும் 1ஆம் வாரம் செய்தியை கேட்டு வந்தோம். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு மனிதனை நம்பி இல்ல ஒரு அதிகாரத்தை நம்பி ஒரு அதிகாரியை நம்பி ஓடின காலங்கள் உண்டு. ஒருவேளை கடந்த 4 மாத காலமாய் அப்படிப்பட்ட மனிதரை நம்பி ஓடி ஏமாற்றங்களை அடைந்து நம் வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிற காலகட்டத்தில் ஆவியானவர் உங்களோடு என்னோடு இடைப்பட்டு கொண்டிருந்த காரியம், நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு, நாம் நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிட்டு கர்த்தர் மேல் நம் நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தர் நம்மை உயர்த்தக்கூடியவராக இருக்கார். கடந்த வாரம் செய்தியில பார்த்தோம், முழு உலகத்தை 2ஆம் வசனத்துல போட்டிருக்கு, முழு உலக நேஷன்ஸ் will flow unto it. அவர்கள் எல்லாரும் அவர் முன்பாக வருவார்கள், சபை உயர்த்தப்படும். அப்பொழுது அவர்கள் முன்பாக நாம் தேவனை உயர்த்தக்கூடியவர்களாய் கிறிஸ்துவானவர் உயர்த்தப்படும் போது அந்த இடத்துல கிறிஸ்துவானவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் முடியும் என்று சொல்லி கடந்த வாரம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, 5ஆம் வசனத்துல யாக்கோபின் வம்சத்தாரே கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். சோ நீங்களும் நானும் இருளில் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தை விட்டுவிட்டு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து வெளிச்சத்தில் நடக்கக்கூடியவராய் இருக்க கடமைப்படணும். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரம் நாம் தேவனுடைய சமுதாயத்தில் கற்றுக்கொள்ள போகிற காரியம், மனுஷனை நம்புவதனால ஏற்பட்ட ஒரு விளைவு, ஒரு விதமான வாழ்க்கையில தன்னுடைய ஒரு இழப்பை சந்தித்த ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்க போறோம். உங்களுடைய வேதாகமத்தை ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14, 15 மற்றும் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14, 15, 23. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்துவிட்டான். ஹல்லேலூயா. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் என்று சொல்லி வேதத்தில் பாருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல ஒரு சோகமான காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவினுடைய திட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய யோசேப்பு அவனுடைய கிறிஸ்துவின் தேவன் அவனுக்கு காட்டின சொப்பனத்தை நோக்கி தரிசனத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒரு சோர்வு ஏற்படுகிறது. அவன் தான் செய்யாத ஒரு தவறு செய்தான் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு அவனுடைய வாழ்க்கையில சிறைச்சாலையில தள்ளப்பட்டான். ஆனால் தேவன் அவனோடு கூட இருந்ததுனால சிறைச்சாலையில அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது, மற்றவர்களை விசாரிக்கக்கூடிய பொறுப்புகள் இருந்தது. அவன் எல்லாவற்றிலும் பெரியவனா இருந்தான். பார்வோனுடைய வீட்டுல அவன் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் அவனோடு இருந்து ஜெயத்தை கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட யோசேப்பு தன்னோடு தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தோம் இந்த இடத்துல அவன் தவறிவிட்டான். இந்த இடத்துல தன்னுடைய சொப்பனத்தை வெளிப்படுத்தின போது, சொப்பனத்தை அர்த்தத்தை வெளிப்படுத்தின தேவனை நம்பாதபடி மனுஷனை நம்பி அவன் சொல்லுகிற ஒரு காரியம் அநேக வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவமாய் காணப்படுகிறது. இப்படியாக சொல்கிறான், நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டவன் என்று சொல்லி தேவன் ஒரு திட்டத்தோடு அந்த தேசத்துக்கு எகிப்துக்கு கொண்டு போனார் என்றதை மறந்துவிட்டு அவன் களவாய் கொண்டு வரப்பட்டவன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையினுடைய சோகத்தை வெளிப்படுத்துகிறான். அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது 14ஆம் வசனத்துல, அவன் அர்த்தத்தை சொன்னதும் அன்றி நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாகும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய திட்டத்தை வெளிப்படுத்தக்கூடியவனாய் இருந்த நாட்களிலே தேவன்
அவனோடு கூட இருந்ததை அவன் மறந்து போனவனாய் காணப்பட்டான். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் யோசேப்பை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஒருவேளை அந்த இடத்துல தன்னுடைய சகோதரர்களால் கொலை செய்யப்பட வேண்டியவனாய் இருந்த நேரத்துல கர்த்தர் அவனை மிகவும் அழகாய் மீட்டெடுத்து அவன் ஒருவேளை அவனுடைய எகிப்தில் கொண்டு போகப்பட்ட போதில் கூட அந்த இடத்துல கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்பதை அவன் அறிந்திருந்தும் இந்த இடத்துல அவன் சொல்றான் பானபாத்திரக்காரர்கிட்ட, என்னை நீங்க என்ன நினைஞ்சிருங்க, நீங்க நல்லா இருக்கும் போது என்னை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், என்னை இந்த சிறைசாலையிலிருந்து விடுதலையாக்குவதற்கு பார்வோனிடம் பேசுங்க என்று சொல்லி அந்த ரெக்கமெண்டேஷனை எதிர்பார்த்து போகிறான். வேதம் என்ன சொல்கிறது? பார்வோனுடைய அந்த கடைசி வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆனாலும் பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை நினையாமல் மறந்து போயிட்டான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அநேக தடவை மனுஷனை நம்பி, அநேக தடவை மனுஷனுடைய உதவியை நாடி, அநேக தடவை இவன் எனக்கு உதவி செய்வான், இவள் எனக்கு உதவி செய்வாள் என்று சொல்லி அவர்களை சார்ந்து ஓடின காலங்கள் உண்டு. ஆனால் அநேக நேரம் நம்ம அவமானப்பட்டது தான் மிச்சம். இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்துக்குள் நீங்கள் சென்றிருப்பீர்கள் என்றால் ஒரு விஷயம் ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே நான் மனுஷனை நாடி ஓடின காலங்கள் உண்டு, என்னை மன்னிங்க, உங்களை சார்ந்து உங்கள் மேல் நம்பிக்கை வைக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்போம். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார். 118ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அதுக்கு அடுத்த வசனம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது. நம்புவதை பார்க்கிலும் பற்றுதலை பார்க்கிலும் அது வேற எந்த விதமான பெரிய காரியம் ஒன்றுமில்லை. ஒருவேளை பிரபுக்களை நம்பி ஓடி இருக்கலாம், அதிகாரங்களை நம்பி ஓடி இருக்கலாம், அதிகாரிகளை நம்பி ஓடி இருக்கலாம், ஆனால் அவர்கள் எல்லாரும் ஒரு நாள் உங்களை கைவிட்டு விடுவார்கள். மனுஷனை நம்பி ஓடின காலங்கள் உண்டு, அவர்கள் நம்மை அவமானப்படுத்தினது தான் மிச்சமா இருந்திருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் அதை உணர்ந்ததுனால தாவீது சொல்கிறான், கர்த்தர் மேல பற்றுதா இருப்பதே நலம், அவர் மேல வாஞ்சையா இருப்பதே நலம், அவரை சார்ந்திருப்பதே நலம், அவர் மேல் நம்பிக்கையா இருப்பதே நலம் என்பதை அறிந்திருந்ததுனாலதான் தாவீது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வெற்றியை ருசிக்க முடிந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் நீங்க யாரை நம்பிக்கொண்டிருக்கீங்க? சுவாசமுள்ள மனுஷனை நம்பிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த நாளில விட்டு விடுங்க. அவன் மறந்து போகக்கூடியவனாய் காணப்படுகிற அந்த மனுஷனையும் அந்த அதிகாரத்தையும் அந்த விதமான உலக சிற்றின்பங்களை விட்டுவிட்டு கர்த்தரை சார்ந்து முன்னேறி போவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய இருக்கிற இடத்துல தலையில தாழ்த்தி ஆவியானுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆண்டவரே உங்களை நம்பி ஓடுவதற்கு எனக்கு உதவி செய்ய என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான மனமகிழ்ச்சியான நாளிலே உடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்க பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அநேக தடவை நாங்கள் மனுஷனை நம்பி ஓடி ஏமாந்த காலங்கள் உண்டு. இந்த காலங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உண்மையே சார்ந்திருக்க, உண்மையே நம்பி இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மிடத்துல பற்றுதலா இருக்கத்தக்கதாய் எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். யோசேப்பு மனுஷனை நம்பி ஆண்டவரே ரெக்கமெண்டேஷனை கேட்டு எதிர்பார்த்த காலங்களில அவன் ஏறக்குறைய 2 வருடங்களுக்கு மேலாக மறந்து போனவனாய் இருந்தான் என்பதை வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமை எங்களுக்கு இல்லாதபடி உம்மை சார்ந்து வாழ, உண்மையில் நம்பிக்கை வைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட எண்ணங்களை தருவீராக. அவருடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்துங்க. ஆண்டவரே உமக்கென்று எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யுங்க. எல்லா துதி கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு என்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.